जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. பக்தி தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். வண்டு ஸ்தோத்திரம். கோவிந்த ஹர நாம சிறப்பு. கோவிந்த என்கிற நாமம் ரொம்பவும் விசேஷமானது. ஈஸ்வர நாமாக்களுக்குள் ஹர என்பதற்கும் விஷ்ணுவின் நாமாக்களுக்குள் கோவிந்த என்பதற்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. சத்சங்கத்துக்காக சத் விஷயத்துக்காக பல பேர் கூடினாலும் மனுஷ்ய ஸ்வபாவத்தில் கொஞ்சம் நேரம் போனதும் கூட்டத்தில் பலர் பல விஷயங்களை சலசலவென்று பேச ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் பேச்சை நிறுத்தி பகவானிடம் மனசை திருப்புவதற்கு என்ன செய்கிறோம்? யாராவது ஒருத்தர் நம பார்வதி பதையே என்கிறார். உடனே பேசிக்கொண்டிருந்த எல்லாரும் ஹரஹர மகாதேவா என்கிறார்கள். அதற்கப்புறம் ஒரு பஜனையோ உபன்யாசமோ ஆரம்பிக்கிறது. இப்படி பல பேருடைய மனசை ஈஸ்வரனிடம் லகான் போட்ட மாதிரி இழுக்கிற சக்தி ஹரநாமத்துக்கு இருக்கிறது. அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்று ஞான சம்பந்த குழந்தை வாழ்த்திய விசேஷத்திலேயே இப்படி ஹரன் நாமத்துக்கு சிறப்பு ஏற்பட்டிருக்கிறது. நம பார்வதி பதையே மாதிரி இன்னொன்றும் ஒரு கூட்டத்தின் மனசை பகவத் பரமாக திருப்பி விடுவதற்காக கோஷிக்கப்படுகிறது. அதுதான் சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் என்பது. இப்படி ஒருத்தர் சொன்னவுடன் கூட்டம் முழுவதும் கோவிந்தா கோவிந்தா என்கிறது. பஜகோவிந்தம் என்று நம்முடைய ஆச்சாரியால் குழந்தையாய் இருந்த போதே சொன்னதன் மகிமை. அண்ணாமலைக்கு அரோஹரா என்று லட்சோபலட்சம் பக்தர்கள் சேர்ந்த பொழுது கோஷிக்கிறோம். காவடி எடுக்கிற போது சுப்பிரமணிய சுவாமிக்கும் அரோஹரா போடுகிறோம். அர நாமமே சூழ்கிறது. இப்படியே நித்திய உற்சவமாக இருக்கிற திருப்பதியில் லட்சோபலட்சம் ஜனங்களும் கோவிந்தா போட்டுக்கொண்டேதான் மலையேறுகிறார்கள். 2 தெய்வ குழந்தைகளின் வாக் விசேஷம். ஹர நாமத்தை விட கோவிந்த நாமாவுக்கு ஜாஸ்தி விசேஷம் தோன்றுகிறது. ஒருத்தர் பார்வதி பத்தியை சொன்ன பிறகுதான் மற்றவர்கள் ஹரஹர என்கிறார்கள். குறிப்பு: முதற் பகுதியில் சிறுவர் இருவரின் சிறப்பு வாக்கு என்ற உரையும் பார்க்க. ஆனாலும் கோவிந்த நாமா விஷயமாகவோ முதலில் சொல்கிற ஒருத்தரும் சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் என்று இந்த பெயரையேதான் கோஷிக்கிறார். மற்றவர்களும் அதே நாமாவை திருப்புகிறார்கள். இன்னொன்று கூட, தீவிர வைஷ்ணவர்கள் ஹரநாமாவை கோஷிப்பார்கள் என்று சொல்வதற்கில்லை. ஆனால் கோவிந்த நாமாவை சகலருமே சொல்வார்கள். அதனால்தான் போலிருக்கிறது இதற்கு மட்டும் சர்வத்ர என்று, அதாவது எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் என்று அடைமொழி கொடுத்திருக்கிறது. சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம், அதாவது என்னை யாராவது இந்து மதத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாமா எது என்று கேட்டால் கோவிந்தாதான் என்று சொல்வேன். சர்வலோக சக்கரவர்த்தியாக இருக்கப்பட்ட பகவான் பரம கருணையோடு பரம எளிமையோடு வந்து மாடு மேய்த்து கோபர்களையும் ஆயுர்களையும் கோபிகளையும் அத்தியந்த பிரேமையோடு அனுகிரகித்த அவசரத்திலேயே அவருக்கு கோவிந்த நாமா ஏற்பட்டது. இந்த நாமா ஏற்பட்ட விருத்தாந்தத்தை பாகவதம் சொல்கிறது. உத்ருதநக ஸ்லோகத்தில் ரெஃபர் செய்த விருத்தாந்தம். தான் மழை பெய்வதால் தானே லோகம் உயிர் வாழ்கிறது என்ற கர்வம் இந்திரனுக்கு ஏற்பட்டது. அப்போது கிருஷ்ணன் கோகுலத்தில் குழந்தையாக இருந்த சமயம். அவர் இந்திரனுக்கு புத்தி கற்பிக்க எண்ணினார். அதனால் கோபர்களிடம் அவர்கள் வழக்கமாக செய்யும் இந்திர பூஜையை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக கோவர்தனகிரிக்கு பூஜை பண்ண சொன்னார். அதே போல செய்தவுடன் இந்திரனுக்கு ஒரே ஆத்திரமாக வந்தது. அந்த ஆத்திரத்திலே கோகுலத்தையே அடித்து கொண்டு போய்விடுகிறார் போல் பெரிய மழையை கொட்ட ஆரம்பித்து விட்டான். அந்த சமயத்தில்தான் பகவான் கிரிதர கோபாலனாக கோவர்தன மலையை தூக்கி மழையை தடுத்து தீன ஜனங்களையும் பசு முதலான பிராணிகளையும் ரட்சித்தார்.
பிறகு தேவேந்திரனே மழை பெய்ய முடியாமல் களைத்து போய் அவரிடம் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சகல உயிர்களையும், கோ என்பது பசுவை மட்டும் குறிக்காமல் எல்லா ஜீவராசிகளையும் குறிப்பதாகும். பசு என்பது எல்லா பிராணிகளையும் குறிப்பது போல இப்படி எல்லா உயிர்களையும் ரட்சிப்பவர் அவர்தான் என்று அர்த்தம் தொனிக்கும்படியாக கோவிந்த என்று அவருக்கு பட்டம் சூட்டி அபிஷேகமும் பண்ணி வைத்தான். அதனால் இந்த கட்டத்திற்கு கோவிந்த பட்டாபிஷேகம் என்றே பெயர். கோக்களுக்கு இந்திரன் கோவிந்தன். விந்த என்றால் ஒன்றை தேடி நாடி போய் அடைவது. பசுக்கள் இப்படி கிருஷ்ணனிடமே உயிராயிருந்து அவரை தேடி அடைந்ததால் கோவிந்தன். கோ என்பது பசுவை மட்டும் இல்லாமல் பூமி, ஆகாசம், வாக்கு, இந்திரியங்கள் ஆகியவற்றையும் குறிப்பது. இவை எல்லாம் தேடிப்போய் அடையும் லட்சியமான பரமாத்மா அவர் என்பதையும் கோவிந்த நாமம் தெரிவிக்கிறது. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா. ராமாயணத்தில் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் மாதிரி பாகவதத்தில் பகவானுக்கு பட்டாபிஷேகமான சந்தர்ப்பத்தில் சூட்டப்பட்ட பேர் கோவிந்த என்பதே. ராமர் மாதிரி கிருஷ்ணர். பெரிய ராஜ்யத்துக்கு ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணி கொள்ளாவிட்டாலும் தேவராஜாவாலேயே பட்டாபிஷேகம் பெற்றதால் இதற்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. கோவிந்த ராஜா என்று கிருஷ்ணனுடைய பல பெயர்களில் இதற்கு மட்டும்தான் ராஜா சேர்க்கிறோம். எனக்கு ஒன்று தோன்றுவதுண்டு. ஆண்டாள் திருப்பாவையில் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா என்று கூப்பிடுகிறாள் அல்லவா? பகவானுக்கு குறை இருந்தது என்று யாராவது நினைப்பதுண்டா? சாதாரண மனுஷன் குறைப்பட்டு கொண்டே இருக்கும் ஸ்வபாவம் உள்ளவன். அதனால் அப்படி இல்லாத ஒருவனை குறை ஒன்றும் இல்லாத மனுஷ்யா என்று விசேஷிப்பது பொருத்தம். பகவானை ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? இப்படி சொல்வதாலேயே அப்பா குதிருக்குள் இல்லை என்கிற மாதிரி பகவானுக்கு குறை இருந்தது போலத்தானே துவனிக்கிறது. யோசித்து பார்த்ததில் பகவானுக்கு வாஸ்தவமாகவே பூர்வத்தில் ஒரு குறை இருந்தது. அது கோவிந்தனாக அவன் ஆனபோதுதான் தீர்ந்தது என்று தெரிந்தது. பகவானுக்கு என்ன குறை இருந்தது? ராம பட்டாபிஷேகம் என்கிறேனே, அதிலேயேதான் குறை. சக்கரவர்த்தியாக முடிசூடியதில் என்ன குறை என்றால், இதை வால்மீகி தம்முடைய ராமாயணத்தில் வர்ணித்திருக்கிற தினிசிலேதான் குறை ஏற்பட்டு விடுகிறது. வசிஷ்ட வாமதேவாதி ரிஷிகள் 8 பேர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார்கள். அது எப்படி தெரியுமா இருந்தது? அஷ்டவசுக்கள் தேவேந்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணின மாதிரி இருந்தது என்று வால்மீகி வர்ணித்திருக்கிறார். வசவோ வாசவம் யதா, வாசவன் எனப்படும் இந்திரனுக்கு வசுக்கள் பண்ணியது போல் என்று அர்த்தம். இந்த கம்பாரிசன், ஒப்புவமைதான் ராமருக்கு குறை உண்டாக்கிவிட்டது. ஏன்? குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. நாளை தொடரும். ஜெய ஜெயசங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர